ஈவேரா சனியே, ஈவேரா அவன் இவன், இப்படி ஏக வசனங்கள். அந்த பாப்பா அதான் அந்த கூலிக்கு மாரடிக்கிற அந்த பாப்பா இருக்குல்ல, இப்படி ஏக வசனங்கள். என்ன இவ்வளவு பேசுது அந்த பாப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தோம்னாக்கா, அதாவது அந்த குப்பை கூலங்கள் எடுக்காம கிடந்து போச்சுனாக்கா, அதுல உணவு கொட்டி இருந்ததுனாக்கா, ஒரு 4-5 நாள் ஆச்சுனாக்கா அந்த உணவு பயங்கர ஸ்மெல் அடிக்கும். லைட்டா கொண்டு போய் குச்சி வச்சு கிளறி விட்டுன்னு வச்சுங்களேன், அங்க மனுஷனே வாழ முடியாதபடி அந்த நாத்தம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாத்தம் தான் இந்த கூலிக்கு மாரடிக்க போன இந்த பீஸ் இருக்குல்ல, அந்த பாப்பா. இந்த பாப்பாவுடைய வாழ்க்கையை தோண்டும் பொழுது அதை விட அதிகமான நாற்றம் நமக்கு அடித்தது. இந்த பாப்பா யாருனாக்க, இந்த பாப்பாவோட வீட்டுக்கார பேரு சல்மாரு. அந்த சல்மாரு இந்த நாம் தமிழர் கட்சியில மாநில இளைஞரணி பாசறை பொறுப்பாளராக இந்த சல்மாரு இருக்காரு. இந்த பாப்பாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க யாருனாக்கா அதிமுகவில் அவங்க பேச்சாளர். இந்த சல்மாரு இந்த பேச்சாளர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு துபாயில இருந்து தங்க கட்டைகளை கடத்தி இருக்கிறார்கள். அந்த கடத்தல் கேஸ்ல ஒட்டுமொத்த குடும்பமும் இன்வால்வ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அதை கடத்தும் போது சந்திரபோஸ் ஒருத்தர் அந்த கடத்தல் செய்யும் பொழுது அவர் ஏதோ இடையூறா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் கடத்தி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. இப்ப சந்திரபோஸ் எப்படியோ தகவலை வெளியில சொல்லி அவங்க போலீஸ் பார்த்தோம்னாக்கா அங்க நிக்கிறவங்க தெரிச்சு ஓடுறாங்க. அவர் அப்புறம் வீட்டுல இருந்து மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்து அவர் என்ன விசாரிக்கும் பொழுது, ஏன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தங்க கடத்தல் பண்றாங்க, அந்த சல்மாரும் அந்த பேச்சாளரும் தங்க கடத்தல் பண்றாங்க, இதுக்குள்ள நான் இடையூறா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை சல்மார் ஒரு 7-8 பேரை வச்சு என்னை கடத்திட்டு இங்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, தங்க கடத்தல் மட்டும் செய்யல, ஆள் கடத்தல் பண்ணிருக்கு. இந்த குடும்பமாவே பண்ணிருக்காங்க. மாமியாரு மருமக எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஆள் கடத்தலே தங்க கடத்தலே. விளங்கும்டா, விளங்கும். சூப்பர் குடும்பம்டா அவன் குடும்பம், அருமையான குடும்பம். அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பெண் தான் அந்த மாதவம் செய்திகள் வேண்டும் இருக்குல்ல, அந்த மாதவம் அந்த குடும்பத்தில் இருந்தா வந்திருக்கு. அதனால இந்த பாப்பா பெரியாரை இகழ்ந்து பேசுவதுதான் சரி. ஏன்னாக்கா குடும்பத்துல யாரோ ஒருத்தவன் இந்த மாதிரி 420ஆக ஒழுக்கங்கட்டவனாக ஒரு புறம்போக்காக ஒரு திருடனாக மொல்லமாரியாக முடிச்சவைக்காக இருக்கான்னாக்கா, யாரோ ஒருத்தவன் வரப்பா அதுல வீட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க, கேட்காது தரல போயிட்டு போய் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இந்த குடும்பத்திலேயே ஏதோ எங்கேயே போய் அடிப்படை சாகுது, என்ன இளவ விட்டு தொலை, தலைமொழி தொலை அப்படின்னு சில வீடுகள்ல சில பீசுகள் இருக்கும். சீமான மாதிரி வச்சுங்களேன், அந்த மாதிரி யாரா ஒருத்தவன் 2 பேர் இருப்பான்ல. ஆனா இது குடும்பமே அப்படித்தான் இருக்கு. இது குடும்பமே ஒரு 420ஆகவும் ஆள் கடத்தல் செய்யற குடும்பமாகவும் திருட்டு வேலைகளை செய்யற குடும்பமாகவும் மொல்லமாரித்தனம் முடிச்சவைக்கு பூரா வேலையையும் ஒரு குடும்பம் செய்யுது. அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான் அந்த மாதவம் செய்திடல் வேண்டும் சொல்லி பெரியாரை இகழ்ந்து பேசுது. ஆனா இந்த மாதிரி குடும்பத்திலிருந்து வர்றவங்க பெரியாரை இகழ்ந்து பேசுறதுதான் சரி. ஏன்னாக்கா பெரியார் என்ன சொல்றாருனாக்கா, எப்பா திருடாத, மொல்லமாரித்தனம் பண்ணாத, முடிச்சவைக்குத்தனம் பண்ணாத, நேர்மையா இரு, ஒழுக்கமா இரு, நல்லதை பேசு, இது மாதிரி உனக்கு ஒடுக்குமுறை ஏற்பட்டாக்க எதிராக குரல் கொடு, இதுதான் பெரியார் சொல்றாரு. அப்ப பெரியார் சொல்றதை கேட்காம அவர் சொல்றது தப்பு, நான் திருட தான் செய்வேன், மொல்லமாரித்தனம் பண்ணுவேன், முடிச்சவைக்குத்தனம் பண்ணுவேன், நான் ஆள் கடத்தல் பண்ணுவேன், நான்